பீரிண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டை கட்டிக்கொண்டு பாருங்க, அநேக நாள் யாருக்காக துக்கித்துக் கொண்டிருந்தானா இன்னைக்கு ஏன் நமக்கு ஆறுதல் இல்லைன்னா, ஐயா சொல்ற இங்கே யாக்கோபை போல இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை. அன்றைக்கு எப்படி யோசேப்பின் நிமித்தம் அன்னைக்கு யாக்கோபு அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல அவன் எப்படி இருக்கானா, துக்கித்து ரெட்டுடுத்தி ஆறுதலற்று போய் ஐயா சொல்ற அவன் துக்கித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அவனுடைய குமாரர் ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் என்றான். அழுது கொண்டிருந்தான். பாருங்க, அவங்க எல்லாம் வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அவன் ஆறுதலுக்கு என்ன செய்யலாம், இடம் கொடுக்கவில்லை. அப்படியானால் சில நேரங்கள்ல நிறைய பேர் நம்மளை தேய்ச்சலாம், நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க ஆறுதல் சொல்லலாம். ஆனா சில காரியங்கள் ஐயா சொல்றான், நான் என்னால பார்த்துட்டு ஆறுதல் அடைய முடியவில்லை. என் குமாரனுக்கு ஏற்பட்ட காரியங்கள், சம்பவங்கள், இதை கேட்ட மாத்திரத்தில் ஐயா சொல்றான், என்னால அந்த ஆறுதல் அடைய இடம் கொடுக்க முடியாதபடி அநேக நாட்களாக யாக்கோபுக்குள்ள என்ன இருந்துச்சா, ஒரு துக்கம், ஒரு அழுகை இருந்து கொண்டிருந்தது. பொதுவாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்த அதிக துக்கம். ஏன்னா நம்மளுடைய விருப்பம் என்னன்னா, நம்ம பெற்றெடுக்கிற பொழுது அந்த பிள்ளையை குறித்து நாம் காண்கிற ஒரு தரிசனம், இந்த பிள்ளை என்னுடைய எதிர்காலத்துக்கு, என் வாழ்க்கைக்கு ஐயா சுந்தரம் இப்படி அவன் மாறுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாகத்தான் அவங்களை நல்ல வழியில வளர்க்கிறார்கள். இன்னும் நான் சொல்ல போனோம்னா, ஐயா தங்களது திராணிக்கு மிஞ்சி தன் பிள்ளைகள் மேல அக்கறை கொண்டவர்களாய் அவங்களால சம்பாதிக்க முடியாட்டாலும் ஏதோ ஒரு காரியத்தை கடனாவது வாங்கி அவங்க என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனா ஒரு நேரத்துல பிள்ளைகள் இப்படி ஆயிடுச்சு, பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நிலை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஒரு கவலை வருகிறது போல ஐயா சொல்றாங்க. அங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில அவங்க வந்து சொல்றாங்க, இது உங்களுடைய மகனுடைய வஸ்திரம் தானா, பாருங்க அதுல ரத்தம் தோய்ந்து இருக்கிறது, ஒரு துஷ்ட மிருகம் வந்து அடித்து போட்டு விட்டது. அவன் இல்லை என்று சொல்லி சொன்ன ஒரு காரியம் அவனால வாழ்க்கையில ஆறுதல் அடைய முடியாத ஒரு துக்கம். அல்லேலூயா. நான் திரும்பமா இப்ப ஒரு கேள்வி கேட்கிற பாருங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவன் என்ன சொன்னாரு, தனிமையில் இருக்கிற நேரம், எனக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிற நேரம், கோலும் கையுமாய் போயிருக்கிற நேரம், ஆண்டவர் சொன்னாரு, ஓ சந்ததிய மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நீ இடம் கொண்டு பெருகுவாய். அது மாத்திரம் அவர் சொல்லல, நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை சமாதானத்தோடு இந்த தேசத்துக்குள்ள நான் திரும்ப கொண்டு வருவேன் சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு தனிமையா இருந்தான், அதற்குரிய எந்த வாய்ப்புமே இல்ல. இனி எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறதா, இனி உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா, நம்பிக்கைக்கு ஒரு சூழ்நிலைகள், வீட்டை விட்டு ஐயா வெளியே வந்தவனாய், வெளியே அனுப்பப்பட்டவனாய், தான் எங்கே போகிறது என்று அறியாதபடி பரதேசி போல நின்று கொண்டிருந்தவனை ஆண்டவர் பேசுகிறார். ஐயா நான் உன்னை விட்டு, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன. எதை வச்சுங்க மாமனார் வீட்டுக்கு போனா ஒரே ஒரு காரியம் தான், தேவன் சொன்ன வாக்குத்தத்தம். ஐயா எல்லாம் அஸ்தமித்து போனது, என் வாழ்க்கை இருளாய் போனது, ஆனா தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் தேவன் என்னை விட்டு விலக மாட்டார், உன்னை என்னை கைவிட மாட்டார். ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் மாமனார் மாத்திரம் 10 முறை சம்பளத்தை மாற்றினான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. லாபான் கடைசியில பாருங்க, அந்த இடத்திலேயும் யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டுதான் இருந்தது. திரும்பமாய் தேவன் யாக்கோபோடு இருந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, வாக்குத்தத்தம் என்பது ஐயா தேவன் நமக்கு சொன்னது, நம்ம எங்கே இருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. லாபானுடைய வீட்டில கூட
யாக்கோபுடைய மந்தை பெருகிற்று. யாக்கோபின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மாத்திரம் என்னோடு இராவிட்டால் என்னை வெறுமையோடு கூட நீங்கள் அனுப்பிவிட்டு இருப்பீர் என்று சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவனா தான் இருந்தான். அதனாலதான் லாபானுடைய குமாரர்களே அவன் மேல பொறாமை கொண்டு அவருடைய முகநாடி என்ன செஞ்சுட்டான்? வேறுபட்டது. என்னன்னா யாக்கோபு தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்தவன். எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு தான் இந்த பாயிண்ட் வரேன். பின்னாடி ஏசாவை சந்திக்க போறான். ஆண்டவர் சொன்னாரு, அவனோடு பேசுறது போலவே ஆண்டவர் சொன்னாரு. இப்ப சொல்லல, அவன் வாக்கு தத்துவத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனாய் ஆண்டவர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிகள்கிட்ட போய் சொல்றான். அவங்களும் சொல்றாங்க, லாபான் எங்களுக்குரிய காரியங்கள் விளங்கிட்டான், நம்ம எல்லாம் போவோம் அப்படி சொல்லிட்டு கடந்து போகிற பொழுது ஏசா எதிரையாய் வருகிறான். பண்ண ஜெபம் என்ன தெரியுமா? நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்று சொன்னீர்கள். என்னன்னா வாக்கு தத்துவத்தின் மீது அவர் தன்னுடைய காரியத்தின் மீது நம்பிக்கை இல்லை. தேவனுக்கு சொன்னாரு, நன்மை செய்வீர்கள் என்று சொன்னாரு. ராமுழுவதும் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விழுந்து கிடந்தான். தேவன் சமாதானமாய் காரியத்தை முடித்தார். அப்படின்னா இந்த வாக்கு தத்துவத்தின் வல்லமையை அறிந்தவன் தான் யாக்கோபு. ஆனா நல்லா பாருங்க, யோசேப்பு இப்ப அவங்க சமாதானம் சொன்னாங்க, ஒரு துஷ்டம் இருக்க அடிச்சு போட்டுருச்சு. ஆனா யோசேப்பு தொடக்கத்தை யாக்கோபுட்ட என்ன சொன்னா? கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். நான் எப்படி இருப்பேன்னா, சூரியன் சந்திரனும் என்னை வணங்கும், 11 நட்சத்திரங்கள் வணங்கும் சொல்லி சொல்றான். இவர் கடிந்து கொண்டார். யார்? யாக்கோபு. அப்ப எனக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை நான் நம்புகிறேன். ஆனா என் பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நம்புறோமா? அல்லேலூயா. இல்ல. என் பிள்ளைக்கு தேவன் என்ன வாக்கு தத்துவம் இப்ப எப்படி இருக்கான்னு விடுங்க. அவன் எத்தனை இருக்கலாம், இல்ல அவன் எப்படிப்பட்டவனா கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு என் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை என்னால நம்ப முடியல. அல்லேலூயா. அவன் சொல்றான், இப்படியெல்லாம் கர்த்தர் என்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு சொல்லிட்டு 2 சொப்பனங்கள் மூலமாய் எனக்கு சொன்னார்னா, நீ எங்களை குறைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை அதிகாரம் பண்ணுவாயோ. இதுதாங்க மனுஷனுடைய நிலைமை. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை நம்புகிறோம். இங்க பாருங்க, ஏன் ஆறுதல் அடையல? செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே அவன் வாக்கு தத்துவத்தை நம்பலாங்க. யாரோ சொன்ன வார்த்தைகளை நம்புறோம், யாரோ சொன்ன வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா இல்ல, தேவன் சொல்லி இருக்கிறார், தேவன் இப்படி என் பிள்ளையை வழி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார், அவரை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன் சொல்லி இருக்கிறார். என் வாழ்க்கையில செய்த அதே தேவன் என் பிள்ளையுடைய வாழ்க்கையை செய்வான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் பிள்ளை குறித்து ஆறுதல் அடையாதபடி அழுது கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. நீ வாக்கு தத்துவத்தை நம்பணும், தேவன் சொன்னதை நம்பணும். யாரோ சொன்ன வார்த்தைகளை கேட்டு அப்படிதாங்க சத்துரு கொண்டு வருவான். ஐயா, நீ ஆறுதல் அடையக்கூடாது, அழுதுகிட்டே இருக்கணும், கவலைப்படணும். ஐயா சூத்திரம், கவலைப்பட்டாலும் நம்ம ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசும். அல்லேலூயா. ஐயா, எனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நான் பொறுமையோடு அது வர நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. நீ எப்படி இருந்த? நீயே எத்தனை இருந்த? உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நீயே உன் பிள்ளை மாத்திரம், ஐயா சூத்திரம், பிள்ளைக்கு மாத்திரம் இவரை பொறுத்துக்க மாட்டார். நான் என்ன சொல்றேன்னா, யாக்கோபே தேவன் சில காரியங்கள் என்ன சொல்ற, விட்டு லெட் கோ, விட்டு விடு. அத போய் நீ என்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி துரி போகாத. அல்லேலூயா. நீ கவலை என்ன தெரியுமா? பின்னாடியே ஒரு பெரிய ஒரு கன்சர்னோட ஃபாலோ பண்றது. அங்க போறானே என்ன நடக்கும், இங்க போறானே என்ன நடக்கும், இப்படி போறானே என்ன நடக்கும். அல்லேலூயா. அது உன் கவலை இல்ல, கர்த்தர் நடத்துகிற வழியில அவனை ஒப்புக்கொடு என்று ஆண்டவர் இன்னைக்கு காலை வேளையிலே உன்னோடு கூட பேசுகிறார். நீ ஆறுதல் அடையாமல் வந்திருக்கிறார். உன் பிள்ளைகள் நிமித்தம் நீ சஞ்சலத்தோடு வந்திருக்கிறார். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி ஒரு கேள்விக்குரிய வந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ விட்டுவிடு என்று ஆண்டவர் சொன்னார். நான் நடத்துகிற பாதையிலே நான் நடத்துவேன். அவன் மீது ஒரு தரிசனம் இருக்கிறது, அவன் மீது ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவனை சில பாதைகளுக்குள்ளே நான் கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த காலை வேளை. அல்லேலூயா. நீங்க யாரையாவது மாற்ற முடியுமா? நீங்க யாரையாவது உருவாக்க முடியுமா? பிடிச்சிட்டு சும்மா அவர் இப்படி செய்யறாரு, இவர் இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு
போத்திபார் வீட்டுக்குள்ள போனால் குழியில தள்ளினாலும் ஐயோ குழியில தள்ளிட்டாங்க என்ன செய்ய போறீங்க? குழியை போய் எட்டி பாருங்க, உங்களால குழியில தூக்க முடியும். அல்லேலூயா. போத்திபார் வீட்டுக்குள்ள போயிட்டான், ஐயோ பாவம் செஞ்சிருவான் துருவி. அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷன் மேல திட்டம் வச்சிருந்தானா, தேவன் ஒரு மனுஷன் மேல தீர்மானம் வச்சிருந்தானா, அவன் போத்திபார் வீட்டுக்குள்ளே போனாலும் அவன் பரிசுத்தமாய், அவன் பாதுகாப்பாய் வாழும்படியாய் தேவன் கிரியை செய்வான். அல்லேலூயா. உன்னால ஒரு அடி பரிசுத்தத்தை அவனுக்கு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாராலும் மறைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, தேவன் அவன் மீது வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் தேவன் அவனையும் கைவிட மாட்டார். அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம ஆறுதல் அடையாமல் இருக்கிறோம்? ஐயா சொல்றேன், ஏன் ஐயா சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் ஐயா சொல்றோம், அவனை குறித்த கவலை நான் சொல்றேன், அவனை குறித்து தேவன் உன்கிட்ட என்ன பேசுது, அவனை குறித்து தேவன் உங்களை என்ன திட்டத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார், என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை உட்கார்ந்து என்னைக்காவது நம்ம தியானிச்சிருக்கிறோமா? இல்லையே. மரியாளோ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன எல்லாவற்றையும் தன் இருதயத்தை வைத்துக் கொண்டார். அவர் ஆலயத்தை உட்கார்ந்திருக்காரு. இவங்க யார் வீட்டுல தேடுறாங்க? உறவினர்கள் வீட்டுல போய் வழி பிரயாணிகள் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்படிதான் பழக்கம். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் எங்களை ஏன் தேட வச்ச? அவன் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதோ? அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற தேவ சித்தமும் தேவ நோக்கத்தை நீங்க அறியாதபடி இருக்கிறீர்களே. அல்லேலூயா. முதல்ல நம்ம தேவ திட்டமும் தேவ சித்தமும் அவங்க மேல இருக்குதுன்னா, ஒரு மோசே போல நீங்க ஒளிச்சு வைக்க முடியாது. இந்த உலகத்தின் ஆபத்துகளுக்கும், இந்த உலகத்தின் போக்குகளுக்கும், இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் உங்கள் பிள்ளையை ஒளித்து வைக்க முடியாது. 3 மாசம் ஒளிச்சு வச்சாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? நதியில போட்டு நீங்க தான் ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்கூல்ல விட தான் செய்யணும், காலையில படிக்க தான் செய்யணும். நீங்க எப்படிங்க பாதுகாக்க முடியும்? அல்லேலூயா. தேவன் மாத்திரம் ஐயா சொல்றீங்க, ஈசாக்கின் பய பக்திக்குரியவர் என்னோடு இராமற் போனால் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து பிள்ளை ஐயா தண்ணீர்ல போட்டு விட்டாள். அது எங்க போயிடுச்சு? எகிப்துக்குள்ள போயிடுச்சு. ஐயோ, எகிப்தின் அரண்மனை ஃபுல்லா பாவத்துல இருக்குது. எகிப்தின் அரண்மனையில ஐயா சொல்ற அப்படி இல்ல, அவன் பெரியவன் ஆன போது எல்லாத்தையும் கற்று தேர்ந்தான். எகிப்தின் சகல வல்லமைகளை கற்று தேர்ந்தான். ஆனா என்ன நடந்துச்சு? பெரியவன் ஆன போது நீங்க வாசிக்கலாம், எபிரேயர் 11வது அதிகாரம் 24 இருந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது வெறுத்து. அல்லேலூயா. வெறுக்க வேண்டியதை வெறுப்பாங்க. ஆனா உங்க நேரத்துல இல்ல. சில நேரங்கள்ல எகிப்துடைய அரண்மனைக்குள்ளேயே தேவன் வைத்து வளர்க்கிறார். நம்ம சொல்லுவோம், எகிப்து பாவம், எகிப்துக்குள்ள போயிட்டாங்க, ஐயா என்ன நடக்கும் தெரியாதே. என்ன நடக்கும்? தேவன் திட்டத்தை வச்சிருந்தா சரியாய் ஐயா அவனை நடத்தவர் போதுமானவர். உட்கார்ந்து எகிப்துக்குள்ள உட்கார்ந்து பிடிச்சு இழுத்து ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு நீ ஒழிச்சு வைக்க முடியாது, உன்னாலே காப்பாற்ற முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நான் சொல்லுகிறேன், ஐயா சொல்ற ஆண்டவருடைய காலங்களை சொல்லுகிறார், உன் கையில இருந்து ஆண்டவர் கைக்கு ஒப்புக்கொடு. அதாவது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. இல்ல அவரை மாதிரி நான் அவரை மாத்தணும். அவருடைய ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அவர் யூத்ல எப்படி இருந்தா தெரியுமா? அவன் இந்த வழிகளுக்குள்ளலாம் சில காரியங்களுக்குள்ள போயிட்டு தான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஊழிய செஞ்சு அவரை மாதிரி பெரிய அவரை மாதிரி மாறுவாங்க. ஐயா சொல்றார், தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன விரும்புகிறார், தேவன் எப்படி நடத்த விரும்புகிறார். ஆரோனுக்கு அரண்மனைக்குள்ள கொண்டு போயிட்டு ஆனா சொல்ற ஒரு நாள் வெறுத்து. தேவன் ஒரு வெறுக்கிற இருதயத்தை கொடுக்காவிட்டால் உங்களால சில காரியங்களை வெறுக்க முடியாது. அல்லேலூயா. வெறுக்க வைப்பா.
வெறுக்க வைப்பார். அடுத்து பாருங்க, அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம் தேவனை ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். ஒரு நாள் தெரிந்து கொள்ளுவான். அல்லேலூயா. நம்ம சொல்லி இன்னைக்கு யார் மாறி இருக்கா? ஒருத்தர் மாறி கிடையாது. ஆனால் தேவன் ஒரு திட்டம், தேவன் ஒரு நேரம். அந்த நேரத்துல ஐயா உன் பிள்ளைய இன்னைக்கு ஆறுதல் அடையாதபடி நீ இருக்கிறல்ல, இன்னைக்கு அழுது கொண்டே இருக்கிறல்ல, அந்த பிள்ளையை எப்படி மாற்றணுமோ அந்த காரியத்துக்கு நேராக மாற்றி உனக்கு மகிழ்ச்சி, நீ திருப்தியாகி ஐயா சொல்ற நீ நேசிக்கிறவன் தேவன் காரியத்தை செய்தார் சொல்லுகிற நாட்கள் வரும். ஆனா இன்னைக்கு ஆறுதலோட இருக்கு. அல்ல இன்னைக்கு ஏன் கவலையோட கடந்து தேவையில்லாததுக்கெல்லாம் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? விடு விடு. உனக்கு இருக்கிற ஓட்டத்தை ஓடு, உனக்கு இருக்கிற காரியத்தை பாரு. ஹல்லேலூயா. அவன் ஒரு நாள் வருவான். ஐயா சோத்திரம். ஒரு நாள் அவனை கொண்டு வந்து அவனை தலைவனா மாத்தலையாங்க? அவனை பெரிய தலைவனா மாத்தலையா? என் தேவன் செய்வார், தேவன் செய்வார். அவனை உருவாக்க வேண்டிய இடத்திலே உருவாக்கி அவனை வணைய வேண்டிய இடத்திலே வணைந்து கொண்டு ஐயா சொல்ற அவனை எப்படி ஐயா சொல்ற அவர் உருவாக்கணும் விரும்புகிறாரோ அதை போல உருவாக்க தேவன் வல்லமை உள்ளவர். அதுக்கு முதல்ல தேவன் ஒப்பு கொடுத்தது அதான் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அதுல பின்னாடியே பாருங்க யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. ஆதியாகமம் 45:26-27. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று பாருங்க, அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பல. இவர் பெரிய பாருங்க, இதுதான் பெரிய பிரச்சனை. நல்ல செய்தி வந்தா நம்ப மாட்டாங்க. ஆனா துர்ச்செய்தியை கொண்டு வந்தாட்டா வச்சுக்கோங்க, உடனே நடந்துச்சோ அப்படி ஆயிட்டு நினைச்சேன். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஐயா சூத்திர நம்முடைய சிந்தனைகள்லாம் அவன் கெட்டு போய் நம்மளும் கேட்டு நம்ம பையனும் கெட்டு போயிடுவான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவன் அந்த இடத்துக்கு போயிட்டான். இனி எழுத மாட்டான், நடக்காது. அவன் நம்பவில்லை. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நம்பவில்லை, கர்த்தருடைய வசனத்தை நம்பவில்லை, கர்த்தர் உனக்கு சொன்னதை நம்பவில்லை. வாசிக்க தொடர்ந்து. யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் நன்மை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பை அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஹல்லேலூயா. நான் திரும்பமாய் சொல்லுகிறேன் ஐயா, அவன் கண்டபோது நீ பார்ப்பாய் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை ஐயா நீ பார்த்து ஆறுதல் அடையும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீ யாரை குறித்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? யாரை குறித்து ஆறுதல் அடையாதபடி நின்று கொண்டிருக்கிறாயோ? நீ யாரை குறித்து அழுது கொண்டிருக்கிறாயோ? அவருடைய வாழ்க்கையிலே ஐயா தேவன் அவர்களுக்கு சொன்ன, அவர்களுக்கு வைத்த வாக்குத்தத்தம் அவர்கள் ஐயா காட்டு மிருகங்களாலோ இல்ல துஷ்டர்களாலோ இல்ல சத்துருக்களாலோ அவர்களை அழிக்க முடியாது, கொள்ளை கொண்டு போக முடியாது. இன்னைக்கு செய்ய வேண்டிய நீ பயந்துகிட்டு ஐயா அதை நினைச்சு கலங்கிட்டு அதை நினைச்சு அழகு இருக்காம தேவனிடத்தில் ஒப்பு கொடுன்னு சொல்றார் ஆண்டவர். எப்படி நைல் நதியில அந்த 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 நாணல் பெட்டிய மோசேயை விட்டு அனுப்பி விட்டாலோ, விட்டு நான் இங்க போறேன் அங்க போறேன் போ நடத்து. ஹல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு காரியம், விசுவாசி விசுவாசி. தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றுவார். 40 வயசுல இல்ல 80 வயசுல அவன் தலைவன் ஆவான். இல்லங்க, எகிப்தின் அந்த இதை படிச்சு எகிப்தினுடைய கலாச்சாரத்துல பேரவனா இருக்கான். இப்ப உபயோகப்பட்டா அதெல்லாம் என் ஆண்டவருக்கு தேவையில்லை. வந்த நம்ம திக்குவாயனா இருக்கும் போது கூட 6 லட்சம் பேரை வழி நடத்த தேவனாலே ஐயா உபயோகப்படுத்த முடியும். நான் திரும்பமா தான் சொல்றேன். ஒரு டிகிரியில 8ஆம் கிளாஸ் ஃபெயில். அங்க வந்து சொல்றாரு 30,000 பேர் எங்களுடைய கூடுகையில எனக்கு தெலுங்கு மந்திரம் தான் தெரியும் வராங்கன்னு சொல்லிட்டு குண்டூர் பகுதியில் நடத்திட்டு இருக்காரு. ஓ ஞானம் அல்ல, பைத்தியங்களை தேவன் ஞானவான்களை மாற்ற வல்லமை உள்ளவர். நீ கற்ற படிப்பு அல்ல, அல்லேலூயா, அதற்கு மேலாக
ஒருவேளை அவன் படிச்சு பார்வோனுடைய குமாரனா இருந்தா பார்வோனுடைய அரண்மனைக்கு எகிப்துக்கு ஒரு பிரயோஜனமா இருந்திருக்கலாம். பாருங்க, இது இஸ்ரவேலருக்கும் முழு உலகத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக தேவன் யோசேப்பை உயர்த்தவில்லையா? அல்லேலூயா. நம்ம திட்டங்கள் வேற, கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை சத்துரு தொட்டுட்டான்னு நீங்க வாசி பாருங்க. யாத்ரா 1:10 வாசிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. அங்க சொன்னாங்க பாருங்க, பார்வோன் ஒரு தந்திரமான ஒரு திட்டம் பண்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப பெருகிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க என்ன நினைக்கலாம்னா, சத்துருவோட கூட சேர்ந்து அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. அவங்க பெருகாதபடிக்கு என்ன செய்யறானா, உபாய தந்திரம். இதான் சத்துருடைய பிளான். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆண்டவர்? வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன். இவங்க பாலும் தேனும் போடுகிற தேசத்தை சுதந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க. ஆனா பார்வோன் என்ன செய்யறாங்கன்னா, 2 வாக்குத்தத்தமும் நிறைவேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? உபாய தந்திரம். இன்னைக்கு உனக்கு விரோதமாய் போராட்டம் என்ன? உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராட்டம் என்ன? இல்ல நீ ஆறுதல் அடையக்கூடாதபடி இருக்கிற காரியத்தை போராட்டம் என்ன? நல்லா புரிந்து கொண்டு. ஒரு சத்துருவின் போராட்டம் இருக்கிறது, ஒரு தந்திரம் இருக்கிறது. என்ன செய்யறான்? இங்க இருந்து போகாதபடி அவன் மேல ஆலோட்டிகளை வை. அல்லேலூயா. அவனுக்கு மேல அதிகாரத்தை வை, அவனுக்கு மேல சுமைகளை வை. அப்படின்னா அவன் சிந்திக்கவே கூடாது இங்க இருந்து போறதை பத்தி. இப்ப சும்மா இருக்கிறவனதான் விடுதலை வேணும் விடுதலை வேணும் கேட்கிறான். அந்த விடுதலைன்னு கேட்காதபடி, அவனை சிந்திக்காதபடி ஆலோட்டிகளை வச்சு நல்ல சுமைகளை வை. அது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகள் பிறந்த ஆண் பிள்ளைகள் இருந்தான்னா அவனை என்ன செய்யணும்? கருவிலே கொன்று போட வேண்டும். அப்படிதான் சொல்லி கட்டளை கொடுக்கணும். ஆனா முடிஞ்சிச்சா? அதெல்லாம் ஒரு சில வருஷங்கள் தான். அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினாலும் அணியணியா இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனார். நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா. உன் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக, இல்ல உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவர் ஒரு நாள் பேசுவாரு, பார்வோனை பார்த்து பேசுவாரு, என் ஜனத்தை ஆராதனை செய்ய போக விடு, என் ஜனத்தை ஆராதனை செய்ய போக விடு. இன்றைக்கு ஜாதிகளுடைய மகிமை புரட்டோடுகிற ஐயா காரியமாய் இந்த இடத்துக்குள்ளே வராதபடி ஏதோ ஒரு பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அந்த பார்வோனுடைய காரியத்தை ஐயா வாக்குத்தத்தம் என்பது குறித்து ஜாதிகளை வெளியே கொண்டு வரும். இந்த எருசலேமில் அவர்கள் தேற்றப்பட தேவன் கொண்டு வருவார். நீ கலங்காத, நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. நீ பாட்டுக்கு அதை நினைச்சு அவங்க ஏன் வரல, இவங்க ஏன் வரல, ஐயா என் பிள்ளை இப்படி இருக்கிறான், ஐயா என் கணவன் அப்படி இருக்கிறான், இதெல்லாம் கவலைப்படுகிறதுனால சரீரத்தை ஒரு அளவு கூட யாராவது கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? நம்ம ஒண்ணு செய்ய முடியாது இருக்க, அற்பமான இதே செய்ய முடியாது இருக்க. நீ ஏப்பா கவலைப்படுற? நீ ஏப்பா இல்ல கட்ட நேரத்தை வைத்து இருக்கிறா, காலத்தை வைத்து இருக்கிறா, நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கு இப்படி நடந்துச்சுன்னு தெரிகிற வரைக்கும் தலைவர் அழுதுட்டே இருக்காரு. ஏன் தேவையில்லாத துக்கம், ஏன் தேவையில்லாத கண்ணீர்? அல்லேலூயா. என் தேவன் நேர்த்தியாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியமாக ஒரு காரியத்தை நான் சொல்ல பாருங்க. இன்னைக்கு காலையில ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் பார்த்தேன். அதுல இந்த FIFA வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு. நான் ரொம்ப ஃபுட்பால் ரசிகர்லாம் கிடையாது. திடீர்னு வர ஏதாவது ஷார்ட்ஸை பார்ப்பேன், அதில் ஏதாவது புரோஜனமான கருத்து இருக்குதான்னு பார்ப்பேன். அதுல ஒரு காரியத்தை குறித்து சொன்னாங்க, இந்தியா செலக்ட் ஆயிருக்கா FIFA வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கு. ஒரு ஃபேமஸ் கேம் ஃபுட்பால், இந்தியா செலக்ட் ஆகல.
இந்தியாவில் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்க? 140 கோடி. ஆனா செலக்ட் ஆல, செலக்ஷனுக்குள்ளே போல. ஆனா ஒரு நாடு இருக்கு பாருங்க, அந்த நாட்டின் பேர் என்னன்னா கேப் வெர்டே. கேப் வெர்டேன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல உள்ள 10 ஐலண்ட் சேர்ந்த ஒரு நாடு தான் அந்த கேப் வெர்டே. கேப் வெர்டேன்றது 10 ஐலண்ட் சேர்ந்த நாடுகள். அதுல மொத்த பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 லட்சம் பேர். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், அந்த 5 லட்சம் பேர்ல இருந்து ஒரு டீம் இன்னைக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இன்னைக்கு காலையில அவருடைய மேட்ச் என்ன தெரியுமா? யார் கூட தெரியுமா? அர்ஜென்டினா கூட. அர்ஜென்டினா வந்து நம்பர் 1 அப்படின்னு எக்ஸ்பெக்டட் ஒரு கண்ட்ரி. இதுல அர்ஜென்டினாவை இந்த நாடு ஜெயிச்சிருச்சுன்னா இதுதான் வந்து நாக் அவுட் ஸ்டேஜுக்குள்ள போகுது. அப்படிப்பட்ட திறமை பெற்றவர்களை எப்படி உருவாக்கிச்சு? அதுதான் ரொம்ப முக்கியம். சின்ன நாடு, யாரும் எதிர்பார்க்காத நாடு, எப்படி இவ்வளவு குவாலிட்டி பிளேயர்ஸ் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காலையில சொல்றாங்க, அந்த நாடு பஞ்சமடைந்து இருந்தது, அந்த நாட்டுல வறுமை இருந்தது, அந்த நாட்டுல கோச் இல்லாம இருந்துச்சு. அப்ப குடிபெயர்ந்தார்கள். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா குடிபெயர்ந்து ஐரோப்பாவில் உள்ள கண்டங்களுக்குள் இந்த மக்கள் போனாங்க. போய் இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அங்க உள்ள பிரீமியர் லீக்ல, யூரோப்பியன் லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அங்க உள்ள கோச், அங்க உள்ள பிரீமியர் லீக், அங்க தங்களுடைய தாளந்துகளை வளர்த்துக் கொண்டு 14 டீம்ல இவங்களோட பிளேயர்ஸ் வந்து போய் ஃபிட் ஆகி விளையாண்டாங்க. இப்ப இங்க இருக்கிற கோச் சொன்னாரா, நம்ம நாட்டுக்கார விளையாட எத்தனை பேர் வரீங்கன்னு கேட்ட போது, அப்ப அந்த 14 டீம்ல உள்ளவங்க வந்து தங்களை இணைத்துக் கொண்டு அப்படிதான் தங்கள் திறமையை வளர்த்து கொண்டாங்க. சில நேரங்கள்ல சில நம்ம கிட்ட போகிற போது வருத்தப்படாங்க. யோசேப்பு போகிற பொழுது கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அங்க போனா அந்த இடத்துல வச்சு ஏதோ ஒரு திறமையை தேவன் அவர்களுக்குள்ளே ஊட்டுவான். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா, இல்ல நம்ம இடத்துக்குள்ள இருந்தா சில திறமைகளை வளர்க்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இங்கே இருக்க வேண்டியதானே, இங்கே இதை பண்ண வேண்டியது. இல்ல இல்ல, தேவன் சில வாஞ்சை விருப்பங்களை வச்சு சிலரை கொண்டு போய் சிலரை உருவாக்கி சிலரை கொண்டு வருவான். அல்லேலூயா. அதனால போறத பத்தி எல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது. ஐயா சொல்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க என்ன செய்ய வேண்டும்னா லெட் கோ. கர்த்தரோட எப்படி நடத்துறாங்களோ அப்படி போங்கன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஒரு யோசேப்பு ஒரு நாள், இன்னைக்கு ஒருவேளை பலவரை நீ அங்கி செலுத்தி வீட்டோட இருக்கலாம், ஒரு நாள் எகிப்தின் உயர்ந்த அதிகாரியாய் மாற்றப்பட்டு திரும்பி உன்னிடத்திலே ரதங்களை கொண்டு வருகிறதை ஐயா சொல்ற, உனக்கு ஐயா உன் பின்னாட்களில் உனக்கு பிரயோஜனமாய் மாறுகிறதை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஐயா தேவையற்ற கலக்கங்கள், தேவையற்ற கண்ணீர்கள், தேவையற்ற அழுகைகளை தூக்கி எறிந்து ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியமாய் அங்க பாருங்க, வாசிக்கலாம். இன்னொரு இடத்துல ஆறுதல் அடையாம இருக்கிற எரேமியா 31வது அதிகாரம் 15வது வசனம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறாள். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அல்லேலூயா. ஏன் ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள்? அங்கே யாக்கோபின் துக்கம், இங்கே ராகேலின் துக்கம். ராகேல் இஸ்ரவேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது புலம்பி ஐயா சொல்ற ஆறுதல் அடையாமல் இருக்கிற ஒரு காரியத்தை எரேமியா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா நீ ஆண்டவர் சொல்ற, நீ அழாதபடி உன் கண்களை அடக்கி நீ காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலம் உண்டு. அல்லேலூயா.
உன் பிள்ளைகள் சத்துருக்களுடைய தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த சம்பவம் எங்க நடக்குது தெரியுமா? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சம்பவத்துல தான் நடக்குது. ஏரோது இயேசு யூதருக்கு ராஜா பிறந்துட்டார்னு கேள்விப்பட்ட உடனே சாஸ்திரிகிட்ட சொல்றான், நானும் போய் பிள்ளைய பார்க்கணும், நானும் போய் பணிந்து கொள்ளணும், நானும் போய் வணங்கணும், எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுகிற பொழுது சாஸ்திரிகள் வேற வழியாக நடத்தப்பட்டு அவரை கடந்து போனார்கள். அப்ப இவன் ஏமாற்றப்பட்டுதான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிள்ளைகளை கொல்லும்படியாக, எப்படி மோசே பிறந்த நாள்ல பிள்ளையை கொல்லும்படியாக ஒரு அனுமதி வழங்கப்பட்டதோ அதே போல ஒரு ராஜா ஒரு சட்டத்தை ஏற்றுகிறான். 2 வயதுக்கு இந்த அவன் டைமை கால்குலேட் பண்றான். இந்த வருஷம் எத்தனை வருஷம் இவங்க நடந்து வந்ததுக்கு ஆயிருக்கும், இந்த வருஷத்துக்குள்ள பிறந்த குழந்தைகளை எல்லாம் அழித்து போடு என்று சொல்லுகிறான். ஆனா அந்த சூழ்நிலையில இயேசு காப்பாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. ராஜாக்கள் எழுப்பலாம், உன் பிள்ளைகளை அழிக்கும்படியாக பல வஞ்சிக்கிற திட்டங்களை கொண்டு வரலாம். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், நீ அதனால ஆறுதல் அடையாமல் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரே, ஐயா உன் கண்ணீரை துடைத்துக் கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருக்களுடைய தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. எந்த ஏரோதுகளும் உன் பிள்ளை மீது கை போட முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சோதரம். நம்ம நினைக்கலாம் ராஜா எழுப்பிட்டான், ராஜா சட்டத்தை போட்டு, அங்க பாருங்க ஆண்டவர் எப்படி நடத்துறார் பாருங்க. என்னோடு கூட சேர்ந்து திருப்பி மத்தேயு 2ஆவது அதிகாரம் நீங்க 14ல இருந்து வாசிங்க. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். ஹல்லேலூயா. அப்படியானால் திரும்ப சொல்லுகிறேன், எத்தனை திட்டங்கள் எழுப்பினாலும் ஐயா சொல் எருசலேமில் இருக்கிற பொழுது, தேவ சமூகத்தில் இருக்கிற பொழுது, தேவனோடு இருக்கிற பொழுது தேவன் உனக்கு போதித்து நடத்த வல்லவர். பாருங்க, அதுதான் அங்கே கிடைக்கிற ஒரு காரியம். அந்த ராத்திரிக்குள்ள நீ எழுப்பி போ, இந்த இடத்துல இருக்காத. அவன் சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு இரவோடு இரவாக எகிப்துக்கு கடந்து போனான். தேவ சமூகத்தில் அனைத்து எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவே. எப்படி தேற்றுவாரா? சத்துரு உன் மீதும் உன் பிள்ளையின் மீதும் கை போட நினைக்கிற பஞ்சகமான திட்டங்களில் இருந்து உன்னை காப்பாற்றுவா, உன்னை வழி நடத்துவா. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டிருப்பாங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் ஏதோ ஒரு காரியம் வந்துச்சு, டிலேடா போனேன், பார்த்தா பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. எத்தனை பேரை தேவன் காப்பாற்றி இருக்கிறார் தெரியுமா? நீயும் நானும் எப்பொழுதோ சத்துருவின் பஞ்சகத்திலே அழிய வேண்டியவர்கள். ஆனால் தேவ ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை, தேவ சமூகம் மாத்திரம் என்னை வழி நடத்தி இராவிட்டால் மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம், மக்கி போயிருப்போம், அழிந்து போயிருப்போம். அதனாலதான் யாக்கோபு எனக்கு ஆபத்து நேரிட்ட போது அல்லேலூயா ஏசா கொண்டிருப்பான், லாபான் கொண்டிருப்பான். ஐயா சோத்திரம், நான் தனிமையாக இருக்கிற வேளையிலே நான் அழிந்து போயிருக்க வேண்டியவன். பாருங்க, அவன் சொன்னான் ராத்திரியோட ராத்திரியா எகிப்துக்கு போன்னு சொன்னான். அதற்கப்புறம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த எல்லைகளுக்குள்ள வரவிடலைங்க. அல்லேலூயா. இறந்த உடனே பாருங்க, நீங்க வசனத்தை வாசிங்க. அதே மத்தேயு 2ஆவது அதிகாரம். ஆண்டவருடைய வழி நடத்துதல தான் சில நேரங்களில் சில இடத்தை விட்டு போபாரு, நமக்கு எதுக்குன்னே தெரியாது. ஆனால் என்ன இருக்குன்னா அதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கும். நமக்கு தேவை ஒரே ஒரு காரியம், கீழ்ப்படிதல். பாருங்க 20ஆம் வசனம்.
நீ எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு நேரம் வரும். இல்ல கர்த்தர் நீ இஸ்ரவேல் தேசத்துல இருக்க சொன்னாரு. இருக்க சொன்னது உண்மைதான். நீ அங்கேதான் ஐயா சொல்ற உனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆனா இப்ப ஐயா பார்வோன் இறந்து போக மட்டும், இல்ல ஏரோது இறந்து போக மட்டும், ஐயா மோசே நீ கொஞ்ச நாள் ஒளித்துக் கொண்டிருக்கிற வேண்டிய நேரம் இருக்கிறது. அந்த நேரம் மட்டும் ஐயா சொல்ல ஏந்திரு. அல்லேலூயா. நம்ம ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுத்து வச்சுக்கோங்களேன், நீங்க போராட வேண்டிய அவசியம் கிடையாது. சில போராட்டங்களை தவிர்ப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக ராகேல் பிள்ளைகளோடு அழுது ஆறுதல் அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு தேவனுடைய வழி நடத்துதலை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற காரியத்தை இன்னைக்கு நாம் விட்டுவிட்டோம். யோசேப்பு வாழ்க்கையில பயங்கரமான, நீங்க யோசேப்பு ஒரு நீதிமான், நல்லா புரிஞ்சு விடுங்க. அவன் மரியாள் கர்ப்பம் தெரிஞ்சுட்டா தெரிஞ்ச உடனே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவன் ஒரு நீதிமான், நைசா போயிடும் நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவளிடத்தில் உற்பத்தியானது பரிசுத்த ஆவியான உண்டான சொன்னதுனால அடுத்த நிமிஷம் ஆவியான கீழ்ப்படுத்தாம. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சத்தத்துக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறோமோ, முதல்ல சொன்ன வாக்கு தத்தத்தை உறுதியா விசுவாசி. இரண்டாவது ஆவியானுடைய அந்த கைடன்ஸுக்கு உன்னை முழுவதுமா ஒப்புக்கொடு. அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. இங்க எதனா சொன்னீங்க, ஆண்டவரே இஸ்ரவேலிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரத்தானே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்ப கொஞ்ச நாள் போ, மறுபடியும் நான் கொண்டு வருகிற நாட்கள் இருக்கும். பாருங்க, அங்கிருந்து போய் நாசரேத்ல போய் இருக்கிறாங்க. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? இவர் நசரேயன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் நாசரேத்திலே போய் தங்கினார்களா? எல்லாம் தேவனுடைய வழி நடத்துதல். உனக்கு எனக்கு தெரியாது. அதனாலதான் சொல்றது, ஆவிக்குரியவனை ஒருவனும் நிதானிக்க முடியாது. நம்ம 1000 யோசிப்பாங்க, என்ன நமக்கு மனசுல வந்த திட்டத்தெல்லாம் நிறைய சொல்லுவோம். ஒரு இடத்துல சொல்லுவான், நான் காரியம் அறியாத மூடனானே. நமக்கெல்லாம் ஆவியானவர் நடத்துகிற பொழுது நீங்க அதை ஆராய்ந்து பார்க்க முடியாது. நீங்க என்ன ஆராய்ந்து பார்த்தாலும் அவருடைய ஞானத்துக்கு ஒப்பான ஞானம் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னார்னா டக்குன்னு கீழ்ப்படுங்க. ஜென்ம பாவம் உள்ள மனுஷன் அதை அறிய மாட்டான். அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவனோ ஒருவனாலும் நிதானிக்கப்படா. ஒருவனும் அவனுடைய காரியங்களை நிதானிக்க முடியாது. தேவனுடைய ஆவியானவரை தவிர தேவனுடைய ஆழங்களை அறிந்தவன் யார்? அல்லேலூயா. அதனால்தான் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். ஐயா, நீ ஆறுதல் அடையாமல் இருக்கிறதற்கு காரணம் இன்றைக்கு ஏதோ ஒரு ஆவியாருடைய காரியத்தை செவி கொடுக்காமல் இருக்கலாம். சொல்றேன், செவி கொடுத்துப்பா. பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பத்திரமா கொண்டு போ. அல்லேலூயா. ஏதோவருடைய திட்டங்கள் உன் பிள்ளைகள் மீது செயல்பட முடியும். அல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 77:2. சங்கீதம் 77:2. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். என் ஆத்துமா பயங்கரமா ஜெபம் பண்ணேன். நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணேன். ஆனாலும் கூட என் ஆத்துமா ஆறுதல். யாருக்கு? சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சில நேரங்களில் ஜெபம் இல்ல, நம்முடைய சிந்தை மாற்றப்படும். அதான் நான் புரிஞ்சு கொள்ளுங்க. சில நேரங்களில் ஏன் ஆறுதல் அடையாமல் போகிறோம் என்பதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யாக்கோபு வாக்குத்தத்தத்தை நம்பல. அங்கே இரண்டாவது இயேசுவின் காரியத்தை குறித்து ஆவியானவரால் வழி நடத்துகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று பேசினேன். மூன்றாவது தாவீது, ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன்,
இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. ஆத்துமா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, போய் தேடு ஆண்டவர் தேடு, அப்ப கண்ணீர் துடைக்கப்படும். தேடிக்கப்பா, நைட் ஃபுல்லா ஜெபம் பண்றேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆபத்து எப்பொழுது மாறும்? சில கேள்வியோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா இங்க தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான். சத்துருக்கள் பின்தொடர்கிறார்கள். தன் சொந்த பிள்ளையே அவனுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறார். பல்வேறு ஆபத்துகள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐயா, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று சொல்லி ஆறுதல் அடையாமல் போயிற்று என்று சொல்லி அவன் சொன்னா பாருங்க. அவன் 6வது வசனம் வாசிங்க. நான் நினைத்து சம்பாஷித்துக் கொள்கிறேன், செய்தது அக்காலத்திலே சங்கீதத்தை பாடி பார்க்கிறேன். சிலவங்க சொல்லுவாங்க, நீ கஷ்டப்பட்டீங்கன்னா நீ என்ன பாடணுமா, சங்கீதம் பாடணும்னு சொல்லுவாங்க. ராக்காலத்துல சங்கீதம் பாடி அதை கூட நினைச்சு பார்க்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. எதனால ஆண்டவரே சொல்லி, எதனால பாரு. அவன் என்ன சொன்ன பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. தள்ளி விடுவாரோ, தயை செய்யாதிருப்பாரோ. அவ்வளவுதான், தள்ளி விட்டாரோ, இனி எனக்கு தயே இருக்காதா? இந்த காரியத்தை ஒரு விடுதலை இல்லையா? ஆறுதல் அடையாமல் இருக்கிறாய். ஐயா, இந்த நிலைமை எப்பொழுது மாறும்? ஒரு ஆறுதலற்ற ஒரு சூழ்நிலைகள். 8வது வசனம், கிருபை அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது ஒளிந்து போயிற்றோ, மறந்தாரோ, அடைத்து கொண்டாரோ. பாருங்க, இப்ப இதெல்லாம் யோசி, ஆவி ஆராய்ச்சி செய்து ஒருவேளை கிருபையை எடுத்துட்டாரோ. சில நேரங்கள்ல மாறாமல் சில கண்ணீர்கள், ஆபத்து நாட்கள் நம்மை விட்டு மாறாமல் இருக்கிற பொழுது நாம் கேட்கிற கேள்வி இதுதான். வாக்குத்தத்தம் அவ்வளவுதான், தலைமுறை ஒளிந்து போயிற்றோ. தேவனோட கூட இப்ப நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். கேட்கிற மாதிரி 89வது சங்கீதத்துல வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையை கொண்டு எனக்கு விளங்கின பூர்வ கிருபைகள் எங்கே, வாக்குத்தத்தங்கள் எங்கே, என் வாலிப நாட்களை ஏன் குறுக்கினீங்கன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் அழுது புலம்புகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் முழுவதும் என் பாட்டினாலே, என் சங்கீதங்களினாலே கர்த்தரை நினைத்து, என் ஆவியினாலே ஆராய்ச்சி செய்து நித்தமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன், ஆறுதல் அடையாமல் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆசாபின் சங்கீதக்காரன் கடைசியில் எழுதுறான் பாருங்க. வாசிக்கலாம். 10வது வசனம். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களையே நினைவு கூறுவேன். ஆமென். வாசிக்கலாம் தொடர்ந்து. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். பூர்வ கால அதிசயங்களை நான் தியானிப்பேன். ஏன் பலவீனம் தான்? இந்த கேள்வி கேட்கிற பாருங்க. கிருபைங்க, வாக்குத்தத்தங்க அற்று போயிட்டு சொல்லல, அதெல்லாம் என் பலவீனம். பூர்வ கால அதிசயங்களை யோசிங்க. எவ்வளவு அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. ஒருவேளை நீங்க ஆறுதல் அடங்கி இருக்கிறீங்களா? ஒரு நாள்ல தாவீது சொன்னான், சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, கரடியின் கையில இருந்து என்னை தப்பி விட்டார். சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தின் கையில இருந்து தப்பி விட்டார். இந்த கோலியாத் கையில இருந்து என்னை தப்பி விட்டார். அல்லேலூயா. ஐயா, இந்த கோலியாத் நீங்க நினைக்கிறீங்க, ஐயா கோலியாத் வந்துட்டான், பெருசா வந்துட்டான், ஐயா அவன் என்னை மேற்கொண்டுருவான், இந்த பிரச்சனையை நான் அமிழ்ந்து போவேன் நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும், இல்ல அவர் உங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. மனுஷன் மாறிடுவாங்க, இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு இல்லைங்க. அத மாதிரி தேவனை நினைச்சிடாத. அல்லேலூயா.
எலியாட்ட சொன்னாரு, எலிசாட்ட சொன்னாரு 14 அற்புதங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நீ வாசி பாத்தீங்கன்னா 13 அற்புதத்தை செஞ்சு முடிச்சிருப்பாரு. 14 ஆள் இல்ல, செத்து போயிட்டாரு. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? ஒரு மோவாபின் தண்டு வந்து ஒரு மரித்தவனை அவன் கால் எலும்புகளுக்குள்ளே போட்ட பொழுது அந்த எலும்புகள் மேல பட்டவன மரித்தவன் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ மரித்து போனாலும் உன் மீது சொல்லப்பட்ட, உனக்கு சொல்லப்பட்ட, ஐயா உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அது என் பலவீனம். உன்னதமானுடைய கைகளில் உள்ள வருஷத்தில் உள்ள அந்த கைகளில் உள்ள நாட்களை நான் நினைவு கூறுவேன். எவ்வளவு அருமையா என்னை தெரிந்தெடுத்தார், எவ்வளவு அருமையா என்னை மன்னித்து கொண்டார், எவ்வளவு அருமையா இதுவரைக்கும் கைவிடாத என்னை நடத்தி வந்த தேவன். அதையும் யோசிச்சு பார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அவனை மீட்டு கொண்டு வந்தார். இந்த பிரச்சனையில கைவிட்டுவாரா? அதில் கைவிட மாட்டார். நீ ஆறுதல் அடைய வேண்டும் தான் நினைச்சுப்பா. அதிசயங்களை, பூர்வ காலத்து அதிசயங்களை நினைச்சுப்பா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளைகளுக்கும் எழுதி வை, உன் பிள்ளைகளை அதை வாசிக்கட்டு. நான் யோர்தான்ல பிறந்தேன்னு சொல்லிட்டு ஐயா அடையாளங்களை எடுத்துக்கொண்டு வந்து யோசுவா என்ன செஞ்சானா, இஸ்ரவேல் என்று பேரிட்டு அந்த கற்களை எடுத்துக்கொண்டு வச்சா எதுக்கு தெரியுமா? உன் பிள்ளைங்க நாளைக்கு கேட்பாங்க, இது எங்க இருந்து வந்துச்சு? ஐயா சொல்றார், என் தேவன் யோர்தானை பிளந்தான், நாங்கள் வாக்குத்தத்தமான பூமியை, தேசத்தை சுதந்தரிப்பதற்கு எங்களுக்காக என் தேவன் ஐயா யோர்தானை பிளந்தான் என்பது அவங்களுக்கு தெரிவிக்கணும். பூர்வ கால அதிசயம் எதுக்கு தெரியுமா? கிதியோன் கேட்கிறான் பாருங்க, எங்க முற்பிதாக்களுக்கு செய்த அற்புதம் எங்க? ஒரு நாள் அந்த பூர்வ காலத்து அதிசயம் பிள்ளை கஷ்டத்துல இருக்கும்போது நினைப்பான், எங்க அப்பாவுக்கு செஞ்சீங்கல்ல, எனக்கு செய்யுங்க, எங்க முற்பிதாக்களுக்கு செஞ்சீங்கல்ல, எனக்கு செய்யுங்கன்னு சொன்னதுக்காக ஐயா சொல்றோம், இன்றைக்கு நீ அந்த அதிசயங்களை நினைச்சுப்பா, நீ ஆறுதல் அடைவ. உன்னை கைவிட மாட்டான், உன் சந்ததியை கைவிட மாட்டான், உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவு ஐயா சொல்றோம், அவர் உன்னை கைவிட மாட்டார். எருசலேமில் ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிற ஒரு தேவ பிரசன் அப்படியே எழுப்பி நின்று நன்றி நன்றி சொல்லுகிற ஒரு இருதயத்தோடு நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாளோறும் போற்றுவே ஐயா, நாளோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி நன்றி
எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். துதி அல்லேலூயா பாடுவேன், துதி அல்லேலூயா பாடுவேன், துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடுவேன், துதி அல்லேலூயா பாடுவேன், துதி அல்லேலூயா பாடுவேன், துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடுவேன். வேகமாய் இயேசு வருவார், வேகமாய் இயேசு வருவார், வேகமாய் இயேசு, வேகமாய் இயேசு, வேகமாய் இயேசு வருவார். ராஜாதி ராஜா இயேசுதான், ராஜாதி ராஜா இயேசுதான், ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா இயேசுதான். Sing hallelujah to the Lord, sing hallelujah to the Lord, sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. Jesus is risen from the dead, Jesus is risen from the dead, Jesus is risen, Jesus is risen, Jesus is risen from the dead. வேகமாய் இயேசு வருவார், பாடுங்க. வேகமாய் இயேசு வருவார், வேகமாய் இயேசு, வேகமாய் இயேசு, வேகமாய் இயேசு வருவார். சொல்லுங்க. ராஜாதி ராஜா இயேசுதான், ராஜாதி ராஜா இயேசுதான், ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா இயேசுதான். நன்றி ஆண்டவரே. Hallelujah. Jesus is risen from the dead. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அதுதான் உண்மை. Hallelujah. எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம நிறைய பகுதிகளுக்குள்ளே வந்திருக்கிறோம். அன்றைக்கு யாக்கோபின் ஆவி உயிர்த்தது போல இன்றைக்கு மரித்து போய் இருக்கிற நம்முடைய ஆவி Hallelujah ஆறுதல் அடையாமல் இருக்கிற ஐயா மரித்து போய் இருக்கிற நம்முடைய ஆவி இன்னைக்கு உயிர்ப்பிக்கும்படியாய் Hallelujah ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன நற்செய்தி, நற்செய்தி உன் ஆவியை உலர்ந்த எலும்புகளை உலர்ந்து போன நிலைமையில இருக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்கப்பட்ட இன்னைக்கு யாக்கோபுக்கு சொன்ன ஒரு துர்ச்செய்தி அவனை மரிக்க பண்ணிச்சு. ஹalleluya. நான் இன்னைக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு சொல்லுகிறேன். நீ எதெல்லாம் மரித்து போயிடுச்சு, பாதாளத்துல போயிடுச்சு, இனி திரும்பாது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாயோ அந்த பாதாளத்திலிருந்து ஐயா சொல்ல அவன் பாதாளத்துல போய் படுக்கை போட்டான், அங்கே இருந்து என் கரம் பிடிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி யோசேப்பை உயிர்ப்பித்த தேவன் யோசேப்பை உயிரோடு எழுப்பி அவனுக்கு உரிய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவன் வரும் நாட்களிலே ஐயா ஸ்தோத்திரம் அவன் அதிபதியாய் இருக்கிறான் என்று சொல்லி அந்த சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கிறது. உன்னை உயிரடையப்படும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை
ஊராபா தூராபாலா ஷகா தூராபா. பார்வோன் வேணா சொல்லலாம் இது வீண் வார்த்தை. ஆனா மோசேயுடைய வார்த்தை வீண் வார்த்தை அல்ல. மோசேயுடைய வார்த்தை வீண் வார்த்தை அல்ல. ஓ, உன்னை வீணாய் நம்ப பண்ணுகிறான் என்று சொல்லி ரப்சாக்கே என்று சொன்னானவா? எசேக்கியா ராஜாவின் வார்த்தை வீண் வார்த்தை அல்ல. எந்த வார்த்தையை நம்புகிறாய்? யாக்கோபே, நீ எந்த வார்த்தையை நம்புகிறாய்? உனக்குரிய வாக்குத்தத்தத்தை நம்புகிற, ஆனா உன் பிள்ளைக்கு மேல இருக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ப முடியல. அது நிறைவேறுகிறதை பார்ப்பாய். அது நிறைவேறுகிறதை நீ பார்ப்பாய். ரிக்காபா தூதக்காபாலா ஷேகா தூதா லிபாத். ஒருவேளை இன்னைக்கு அவன் குடியில இருக்கலாம், இல்ல சிறைச்சாலையில இருக்கலாம், இல்ல அதை மறக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா நான் வெளியே கொண்டு வருவேன். ஷப்பாகா தூதா அங்கரா ரிபாத் தூதக்காபாலா ஷகதரபலா திக்காபாலா தீரபலா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒருவேளை நீங்க எகிப்துக்கு கொண்டு போனால் கொண்டு போங்க. ஹalleluya. இன்னைக்கு ஆவியானவர் நடத்துகிற பாதை ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை நாசரேத்துக்கு கொண்டு போனால் கொண்டு போங்க ஆண்டவர். ஆண்டவர் ஆனா ஒரு நாள் அந்த குழந்தை இஸ்ரவேலுக்கு திரும்பி வரும். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் அடையாமல் இருக்கிற ஐயா சுத்ரம் ஐயா இஸ்ரவேல் ஆறுதல் அடையும்படியா அந்த பிள்ளை மாற போகிறது. இன்னைக்கு நீ ஆறுதல் அடையாம இருக்கிற, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் உண்டாகும்படியா அந்த பிள்ளையை நான் மாற்றுவேன். ரப்பா துரா ஓ ரிகாபா துராபலா ஷட்டார்னா. அன்னைக்கு சிமியோன் சொன்னான்ல, ரட்சணிய கொம்பை என் கண்கள் கண்டது. உராபா துராபலபா திராபலா ஷகதரபா. அந்த ரட்சணிய கொம்பாய் மாற போகிறது. ஹalleluya. மோவாபின் எல்லைகளை நொறுக்கிற ஒரு கொம்பை, ரிபா துராகபா சத்துருக்களை வீழ்ச்சி அடைய செய்கிற ஒரு கொம்பு, அது ஆளுகை செய்கிற கொம்பு யூதாவிலிருந்து ஏற போகிறது. ஹalleluya. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ரிபா துராகா ஷேகா துரா. இப்ப பலவீனம் சொல்லு. உன் பலவீனத்தை நீ பேசுற, உன் பலவீனத்தை நீ புலம்புற, நீ ஆறுதல் அடையாம இருக்கிற, வாக்குத்தத்தை முறிஞ்சு போயிடுச்சோ, தலைமுறை தலைமுறை ஒளிந்து போயிடுச்சோ, அது உன் பலவீனம். பலவீனம் பூர்வ காலத்துல உனக்கு செய்த அதிசயங்களை கொஞ்சம் நினைச்சுப்பா. அதை தியானிக்க ஆரம்பி. லேசான காரியம் இது தேவனுக்கு லேசான காரியம். சந்தோஷத்தோடு போ, சமாதானத்தோடு போ, நிச்சயமான நம்பிக்கையோடு போ. ஆவியான வழியில் அந்த திசையை நோக்கி போ. பூர்வ கால அதிசயங்களை தியானித்து போ. இந்த பெரிய காரியங்களை பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல